என்னுடைய மனைவி பத்திரி பாஞ்சாலி இருக்கிறா. போடா அப்படி என்னடா உங்க பொண்டாட்டிக்கிட்ட போ சீக்கிரமாக. நானுங்களா? ஆமா சரி நீதான் போகணும். போ போ நிஜமா ஏண்டா உங்க பொண்டாட்டிக்கிட்ட என் பொண்ணு அடிக்கிறாடா. அந்த அம்மா ஒத்துக்குமா? ஏன் ஒத்துக்குமான்னு நான் சொன்னதாக சொல்றேன். சரி சீக்கிரம் போ. ஏங்க என்னடா அதெல்லாம் வேண்டாம்டா எதுக்கு அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா ஏய் அர்ஜுன மகாராஜன் சொன்னாரு. அதனாலதான் நான் வந்திருக்கிறேன். நடுப்புறசன் சொன்னாரு அப்படின்னு சொன்னா போதும் அந்த அம்மா ஓடி வந்துடும். அப்படிங்களா? ஏங்க துட்டு கிட்டே கொடுக்கணுமா? பணமா? டேய் பைத்தியக்கார, நீ போனா போதுமடா. பத்தினி பாஞ்சாலி அவனுக்கு வாரி வாரி வழங்குவாள். அப்படியா? உண்மைதான். சரி சரி போறோம் போங்க. போயிட்டு வருகிறாயா? போய் வா போய் வா. ஏங்க போறியா இல்லையா? எல்லாம் விழாவே கேட்டுக்கிறோம். என்னென்ன விழாத்துக்கு கேட்கறது? ஆமா நல்லா தான் இருக்குது. விழா ஒன்றும் வியாதி ஒன்றும் இல்லையே. யார் ஏன் பொண்ணாடிக்கா? பத்திர மாதத்தை தங்கமாடா. ஓ நல்லா இருக்குது. ஆமாடா. சரி போயிட்டு வா சீக்கிரமாக. ஆனா ஒண்ணுங்க, நீ எப்பதான் போறதுடா? நீங்க எனக்கு 6 மாசத்துக்கு உங்க மந்திரி வேலை பாக்குறல்ல, ஆமா சம்பளமே வேணாம். என்னோட ஆச்சரியமா இருக்கிறது. ஏன்னா நேற்று கூட சம்பளம் கட்டுப்படி ஆகணும்னு சொல்லி நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல கேட்டேன். இன்னைக்கு சம்பளமே வேணாம்னு சொல்றேன். இன்னைக்கு இந்த வார்த்தை இன்னைக்கு தானே இப்பதானே சொல்றீங்க? ஆமா நீங்க சொல்ற மாதிரி தான் நான் சொல்லிருக்கேன். இல்ல இப்பதானே சொல்றீங்க. என்னன்னு வீட்லயே போட்டாயிட்டு அவகிட்ட நீ போடான்னு அதுதான் விழாவரியா கேட்டேன். என் பொண்டாட்டிக்கிட்டு போறேடா. என் பொண்டாட்டி என்ன சொன்னாரு? பொண்டாட்டிக்கிட்ட போடாம அப்படின்னு தானே சொன்னீங்க. என்னன்னு சொன்ன? பொண்டாட்டிக்கிற போடான்னு சொன்னீங்களா இல்லையா? அரண்மனையில பொண்டாட்டி இருக்கிறா, அதனால போய் கூட்டிட்டு வரான்னு சொன்னேன். கூட்டிட்டு வராட்டி முழுசா சொல்லி இருக்கணும். என்ன சொன்ன? பொண்டாட்டிக்கிற போடா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவசரத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்பா. என் கருப்பு என்ன இருக்கும்? அவசரத்துல போயிருந்தா எப்பா உனக்கு கருப்பு இருக்குதா? உனக்கு கருப்புன்னு இருக்கிறதா? கருப்பா பார்த்தா தெரியும். சரி நண்பா, ஓய் சீக்கிரமாக சென்று வீட்டுக்காரர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இங்க இருந்தாலும் திடீர்னு ஓடி வந்துடுவார். ஒரு வாரத்துக்கு சொல்லணும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வாரம் விடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை. ஆமா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரலுமா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர வரைக்கும் ஒரு வாரத்துக்கு சொன்னா போதும். ஒரு பேச்சு சொன்னா போதும்டா. கணவன் அடைத்தன்னு சொல்லிவிட்டால் போதும். சரி காத்தாக ஓடி வந்து விடுவாள். சரிங்க. யாரியாவா? யாரியாவா? அந்த அம்மாளுக்கு தோழியா என் பொண்டாட்டிக்கிறாள். உன்னுடைய மனைவியா? அந்த அவகிட்ட சொன்னா கூட்டிட்டு வரா. என் பொண்டாட்டி எங்க இருக்கிறாடா? அரண்மனையிலே. என் பொண்டாட்டி தான். என்னுடைய மனைவி பத்தினி பாஞ்சாலியாடா. பொண்டாட்டி யாரு? பத்தினி பாஞ்சாலி. என் பொண்டாட்டி தான் அங்க இருக்குது. அப்ப எனக்கு பொண்டாட்டி இல்லையா? உங்க பொண்டாட்டிக்கிறத என் பொண்டாட்டி இருக்கிறா. என்னுடைய மனைவி பத்தினி பாஞ்சாலி. அதான் என் பொண்டாட்டி தான் அங்க இருக்குது. நீ பேசுறது எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. உங்க பொண்டாட்டி இருக்கிற இடத்துல தான் என் பொண்டாட்டி இருக்குது. ஓ என்னுடைய மனைவிடத்துல தோழி பெண்ணா இருக்கிற என்னுடைய மனைவி. ஆமா அப்படி அது தெளிவாக பேசப்பா. சரி போய் கூட்டி வரேன். சீக்கிரமாக அழைத்து வா.
நாட்டுக்கு நாடு மகாநாடு நீர்வளம் நிலவளம் செலவளம் என்று சொல்லக்கூடிய நீர்த்தாத புண்ணியமையாக நமது ஆந்திராம்பட்டி கிராமம் இப்படிப்பட்ட புண்ணியம் வந்த வரக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நமது தோழர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தெய்வங்களுக்கு அழைத்து விட்டு செய்தி மகா கும்பாபிஷேக விழா என்று சொல்லக்கூடிய விழாவை முடித்து மண்டபம் நடக்கும் தருவாயிலே உள்ளிச்சந்த பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஏன்னா தேரும் திருவிழா தெருக்கூத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பழமொழி சொல்றாங்க. தேரும் திருவிழா என்று சொல்லக்கூடிய இந்த திருவிழாவை தொண்டர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து விழாக்குழுமா கொண்டாடினாங்க. தெருக்கூத்து வைக்கிறோம்ல அப்படி என்று நமது உள்ளே சேர்ந்த நமது அரசை குலத்திலே பிறந்த பகடைமார்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தெருக்கூத்து வச்சு அம்மனுக்கு அழகு பார்க்கணும் அப்படி என்று நாடகம் வச்சிருக்காங்க. நாடகம் வச்சவங்களும் நாடகத்தை பார்க்க வந்தவங்களும் இந்த கடவுள் திருவையாலே நோயற்ற வாழ்வாக குறைவெல்லா செல்வமாக எல்லா வளங்களை பெற்று பல்லாண்டு காலம் சுகமோடு தெருக்கூத்து என்று சொல்லக்கூடிய காளி மாறி சண்டை. இந்த நாடகத்திலே நான் ஜான் எனது பெயர் என்ன சொல்லட்டுமா?
1000 நட்சத்திரங்கள் கொட்டி கிடந்தாலும் ஒரு நிலவுக்கு ஈடாகவா? ஆகாது. அப்படி நிலவு போன்று அழகுபடுத்தி என்னுடைய பெயரோ திரௌபதி. திரௌபதி. சரி. இல்லை என்றால் அழகுபடுத்த பாஞ்சாலி. அப்படியா? இதை விட அந்த பேர் இது நல்லா இருக்குது. எப்படி? பாஞ்சலி. எங்க ஊர்ல இருக்கு 25 அலி. சொல்லு கிள்ளு பேசுன வாய்க்குள்ள இப்படி ஒரு வரலொட்டு இப்படி வரலொட்டு நான் நீ கீழே நடந்து நான் சும்மா இருப்பேனா? என்ன பண்ணுவேன்? இப்படி 2 விரல் விட்டு இப்படி 2 விரல் விட்டு இப்படி கிழிச்சு விட்டுருவேன். மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? பல்லுல கடிச்சு கூட கோதறி போடுவேன். அப்பா ரொம்ப மோசமான ஆளுங்க. எப்படி? அப்படிதான் அவங்க திட்டுறாமா. இப்ப என்ன நான் தான் நீதான் பாஞ்சலின்னா அதனாலதான் பாஞ்சலி எங்க ஊர்ல 25 அலி. சொந்தக்காரர் பண்ண சொல்றாங்க. என்னது? சாப்பிடும்போது சத்தம் இப்படி போட்டாரு. ஆமா. அது வாயில்லா பூச்சி. திரௌபதி என்னும் பாஞ்சாலி. பாஞ்சாலி. ஆமா. சரி. என்ன மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நான் வந்தவுடனே எனக்காக இன்னும் மன்னாராகிய சடையன் குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சொத்துல இருந்து 20 ரூபாயும் இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மகாலட்சுமியாகிய புனிதா குடும்பத்தார் சொத்துல இருந்து 50 ரூபாயும் இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இதோ மாலினி குணசீலன் குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சொத்தில் 20 ரூபாயும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய டீ கடைக்காரர் ஆனந்தி குடும்பத்தார் சொத்தில் இருந்து 20 ரூபாயும் நன்கொடையாக வாரி வழங்கிய குடும்பமாகப்பட்டது இந்த மகமாய் கிருபையாலே எல்லா வளங்களை பெற்று பல்லாண்டு காலம் சுகமோடு வாழ அம்மா. இப்படி பாஞ்சாலியாக நாடு இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையா பாப்பாமா அவனுக்கு பாஞ்சால ஜெஜமானோ நாடு. ஆமா சரி. என்னை பெற்றெடுத்த தந்தையாரோ பாஞ்சால ராஜன். பாஞ்சால ராஜன். ஆமா சரி. தந்தையாரோ கோகிலா தேவி. இப்படி பாஞ்சால ராஜனுக்கும் கோகிலா தேவிக்கும் அழகு விளைத்து இந்த பாஞ்சாலியாக நான் பிறந்தாலும் தாயின் வயிற்றில் நான் பிறக்கவில்லை. தாய் வகுத்துல பிறக்கல. ஆமா பின்ன விழுக்கிறீங்க. பாஞ்சால ராஜனோ உலகத்தில்
சிபாரிசு கோரி நெருப்பு யாகம் என்று செய்தான். அக்னி யாகம். ஆமா. சரி. அந்த அக்னி யாகம் செய்யும் பொழுது அந்த அக்னி யாகத்திலே முதலாக துஷ்ட தெய்வன் பிறந்தான். சரி. ஓஹோ, முத கொஸ்டன் முடிக்கவும் பிறந்தான். துஷ்ட துய்மன். அட துஷ்ட துய்மனன். இரண்டாவதாக இந்த பாஞ்சாலி நான் பிறந்தேன். சரி. மூன்றாவதாக ஒரு பில்லொன்று பிறந்தது. நான்காவதாக ஒரு சொல்லொன்று பிறந்தது. துஷ்ட துய்மன்